ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜேஎஸ்பி மாரஸ் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் வந்து ஒரு உருண்டை குழம்பு செய்ய போகிறோம். அதுக்கு ஒரு 4 கரண்டி கடலெண்ணெய் விட்டுட்டு கடுகு, உளுத்தம்பருப்பு, சீரகம், வெந்தயம் எல்லாமே வந்து நம்ம போட்டுட்டு அதை பொரிஞ்சதுக்கப்புறமா ஒரு 20 பல்லு பூண்டு, பொடியாக கட் பண்ணி வச்சுருக்க 3 பெரிய வெங்காயம், பொடிசாக கட் பண்ண வச்சுருந்தா 4 தக்காளி. ஸோ வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா ஒரு கொத்து கறிவேப்பிலை போட்டுட்டு நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் வந்ததுக்கப்புறமா தான் நம்ம தக்காளி சேர்க்கணும். அப்போ தான் வந்து குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக வரும். நம்ம எடுத்த உடனே வெங்காயம் தக்காளி எல்லாமே ஒன்றா போடக்கூடாது. வெங்காயம் 3 போட்டுட்டு தக்காளி ஒரு 4 தக்காளி பொடியை கட் பண்ணிவிட்டு நல்லா சுருள வர அளவுக்கு குழைய வர அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கணும். வதக்கி எடுத்தின பிறகு நம்ம ஒரு 2 எலுமிச்சம்பழம் சைஸ் அளவுக்கு நம்ம புளி தண்ணி கரைச்சி ரெடியாக வச்சுக்கணும். புளி தண்ணியை இதில் ஒன்றா ஊற்றிடலாம். இதை பாருங்கள், இதில் தக்காளி பாருங்கள் எவ்வளோ சுருளாக வதங்கிச்சு, வெங்காயம் சுருளாக வதங்கிச்சு. காரக்குழம்பு மாதிரி நல்லா வதக்க விடணும். ஸோ நம்ம கரைச்சி வச்சுருக்க புளி தண்ணியை இப்போ ஊற்றிடலாம். நான் ஆல்ரெடி ஃபில்டர் பண்ணி வச்சுருக்கேன். ஊற்றிட்டு இதுக்கு தேவையான அளவு கோபுரமாக குழம்பு மிளகாத்தூள் ஒரு 7 ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ அந்த மிளகாத்தூளை போட்டுட்டு குழம்புக்கு தேவையான உப்பு நம்ம டேஸ்ட்டு தகுந்த மாதிரி போட்டுக்கலாம். கல் உப்போ சால்ட்டோ அது உங்கள் விருப்பம். போட்டுட்டு நம்ம தண்ணி ஊற்றிடலாம். கொஞ்சம் தண்ணி ஊற்றியதுக்கப்புறமா இது உருண்டை குழம்பு கொஞ்சம் தண்ணியே வச்சா தான் நல்லா கொதிக்கும். அதனால வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நான் ஒரு 1/2 லிட்டர் தண்ணி எக்ஸ்ட்ரா ஊற்றுறேன். பாருங்கள், 1/2 லிட்டர் தண்ணி இதில் ஒன்றா ஊற்றிட்டு எல்லாமே ஒன்றா மிக்ஸ் பண்ணிடணும். மிளகாத்தூள், உப்பு, வெங்காயம், தக்காளி எல்லாம் மிக்ஸ் ஆகிட்ட பிறகு குழம்புக்கு தேவையான மஞ்சத்தூள் ஒரு 1/4 ஸ்பூன் போட்டுடலாம். தண்ணி ஊற்றிட்டு நல்லா தட்டு போட்டு மூடி வச்சிடலாம். இது நல்லா கொதிக்கிட்டோம். உடனே நம்ம உருண்டை போட்டோம்னா கரைஞ்சிடும். ஒரு 10 நிமிஷம் கொதிக்க விட்டதுக்கப்புறமா நம்ம உருண்டை போட்டோம்னா கரையவே கரையாது. அந்த உருண்டைக்கு எப்படி ரெடி பண்ணலான்றது பார்க்கலாம் வாங்க. 3 மணி நேரம் ஊற வச்ச கடலைப்பருப்பு 200 கிராம், 10 பல்லு பூண்டு, ஒரு சின்ன துண்டு இண்டு, பச்சை மிளகா, உப்பு, சோம்பு எல்லாமே குறைன்னு அரைச்சிட்டு 2 பெரிய வெங்காயம் பொடியை கட் பண்ணிவிட்டு கருவேப்பிலை கொத்தமல்லி போட்டு நம்ம பசைஞ்சு எடுத்துகிட்டு உருண்டை பண்ணி வச்சுக்கலாம். உருண்டை பண்ணி இங்கே பாருங்கள் எப்படி வச்சுருக்கேன். நமக்கு எத்தனை உருண்டை தேவையோ அத்தனை உருண்டை பண்ணி வச்சுக்கலாம். நம்ம ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா குழம்பு நல்லா கொதிச்சுன்னு இருக்குது. குழம்பு நம்ம ஒன்றா கூட்டி வச்சதுக்கு உடனே போட்டோம்னா இந்த பருப்பு உருண்டை போட்டதும் ஃபுல்லாக கரைஞ்சி போயிடும். ஒரு 10 நிமிஷம் நம்ம நல்லா கொதிக்க விட்டுணும் அந்த குழம்ப. பாருங்கள் இப்போ எப்படி கொதிச்சுன்னு இருக்குது குழம்பு அப்படின்னு சொல்லிட்டுன்னு. ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம உருண்டை போட்டோம்னா கரையவே கரையாது. பாருங்கள், ஒன்று ஒன்றா நம்ம போடலாம் இந்த குழம்புல. ஒரு சிலர்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா வேக வச்சு போடுவாங்க. அந்த மாதிரி போட்டால் கொஞ்சம் ஹார்டாக இருக்கும். இந்த மாதிரி ஒரு முறை செஞ்சு பாருங்கள், ரொம்ப சாஃப்டாக இருக்கும். கரையவே கரையாது. போட்டு ஒரு 15 மினிட்ஸ் கொதிக்க விட்டுடலாம். தட்டு போட்டு மூடி வச்சுட்டு அதுக்கப்புறம் இதுக்கு ஒரு மசாலா அரைச்சிட்டு வந்துடலாம். ஒரு சின்ன தேங்காய் வந்து ஒரு முடி எடுத்துகிட்டு கூடவே மிளகு, கொஞ்சமாக சோம்பு வச்சு நம்ம அரைச்சி எடுத்துடலாம். குழம்பு பாருங்கள் நல்லா கொதித்து வந்துடுச்சு. நம்ம எடுத்து பார்க்கலாம். நம்ம போடும்போது உருண்டைகள் எல்லாம் குழம்பு உள்ளே போயிடுச்சு. வெந்ததுக்கப்புறமா பாருங்கள் எல்லாம் மேலே வந்துடுச்சு, குழம்புக்கு மேலே மாதிரி வந்துடுச்சு. இப்போ நம்ம இது வெந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். எப்படி பார்க்குறதுனா ஒரு 10 நிமிஷத்துலேருந்து 15 நிமிஷம் கொதிச்சதுக்கப்புறமா அதை எடுத்து ஒரு சின்ன தட்டில் வச்சுட்டு நம்ம தண்ணி தொட்டுட்டு அதை தொட்டு பார்த்தோம்னா ரொம்ப சாஃப்டாக இருக்கணும். கையில் ஒட்டவே கூடாது. கையில் பிசுன்னு ஒட்டுச்சுன்னா இன்னும் வேகலைன்னு அர்த்தம். எனக்கு தெரிஞ்சு ஒரு 15 மினிட்ஸ் வேக வச்சா போதும். சிம்மில் வச்சு வேக வைக்கணும். ஃபுல் தீயில் வச்சோம்னா பருப்புன்றதுனால அடி பிடிச்சிக்கும். சிம்மில் வச்சு வேக வச்சுட்டு இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்ச அந்த தேங்காய் மசாலாவை இதில் சேர்த்துக்கலாம். தேங்காய் ஊற்றிட்டு ரொம்ப நேரம் கொதிக்க வைக்க வேணாம். நம்ம ஒரு 3 கொதிலேருந்து 4 கொதி வந்ததுக்கப்புறமா நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். பாருங்கள் நல்லா கொதி வந்துச்சு. தேங்காய் ஊற்றதுக்கப்புறமா நம்ம கொத்தமல்லி வாசனைக்காக கொஞ்சம் போட்டுட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு இந்த ஸ்டேஜில் நம்மளுக்கு விருப்பம் இருந்தால் கொஞ்சமாக சீரகத்தூள், வறுத்து சீரகத்தூள் போட்டிங்கன்னா குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், வாசனையாகவும் இருக்கும். உங்கள்கிட்ட இருந்தால் நீங்கள் போட்டுக்கோங்க. நான் வீடியோ எடுக்கும்போது மறந்துட்டேன், அதை காட்டல. ஸோ இது வந்து நம்ம சாதம், சப்பாத்தி, இட்லி, தோசை எல்லாத்துக்குமே சாப்பிட்லாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.